உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். முழிச்சிருக்க வேண்டாம், இனிமே தூங்கிடலாம். சரியா? தூங்கிடலாம். எங்க குழந்தை என்ன தூங்கல? நான் வேணும்னா தூங்க வச்சுட்டு உள்ள கூட்டிட்டு வரட்டுமா? நில்லு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஆமா, ஏன் அப்படி சொல்ற? இல்ல, இவன் அழுதாலும் அழுவான். உங்களுக்கு கோவம் வருமேன்னு தான் கேட்டேன். காவ்யா, நீ என்ன கெட்டவனாவே பார்த்து பழகிட்டல. ஒரு குழந்தைய ரூம்ல தூங்க வைக்கிறது கூட நான் திட்டிடுவேனா? என்னை பார்த்தா அப்படியா தெரியுது உனக்கு? நான் அப்படி சொல்லலைங்க. இல்ல காவ்யா, நீ நீ அப்படிதான் சொன்ன. உன்ன சொல்லி குத்தம் இல்ல. நீ நடக்கிறத வச்சு தானே இப்படியெல்லாம் பேசுற. நான் அவ்வளோ மோசமானவெல்லாம் இல்லை காவ்யா. சரி இரு, நான் உனக்கு ஒன்று எடுத்துட்டு வரேன். ஏங்க இந்தா, என்னது? பிரிச்சு பாரு. இதை நான் குழந்தைக்காக தான் வாங்கினேன். பிடி காவ்யா, பிரிச்சு பாரு. பிரிச்சு பாரு. சீனா குழந்தைக்காங்க? ஆமா காவ்யா, இவனுக்கு தான் வாங்கினேன். இவன் வந்ததுல இருந்து நான் எதுவுமே வாங்கி தரல, அதான் வாங்கினேன். என்ன? ஏங்க நீங்க இவனுக்கு செயின் வாங்குனீங்களா? என்னால நம்பவே முடியலையே. நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் காவ்யா. வாங்கிட்டு வந்த உடனே எல்லாரும் முன்னாடி கொடுக்கலான்னு தான் வந்தேன். ஆனா அம்மா ஏதாச்சும் சொல்லுவாங்களோன்னு யோசிச்சுதான் நான் கம்முன்னு இருந்துட்டேன் காவ்யா. அப்போ இந்த குழந்தை மேல உங்களுக்கு வெறுப்பு இல்லையா கதிர்? வா, நீ எனக்கு கதிர்னு கூப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? எனக்கு குழந்தை மேலாம் எந்த கோபமும் இல்லை காவ்யா. உன் தங்கச்சியும் என் தம்பியும் தான் என்னை தோக்க அடிக்கணும்னு ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்களா? நான் அந்த கடுப்புல தான் இருக்கேன், அவ்வளவுதான். இந்திரா கௌதம் ரெண்டு பேரும் நல்லவங்க தாங்க. என்னமோ உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். சரி, அது என்னமோ கெட்ட நேரம், எனக்கு தெரியல. சரி அதெல்லாம் விடு. நாளைக்கு காலைல கோவிலுக்கு போறோம்ல, அப்போ இந்த செயினை குழந்தைக்கு போட்டு கூட்டு போறோம் என்ன? சரி சரிங்க. நான் ஏதாவது உங்களை தப்பா பேசியிருந்தா சாரிங்க. சச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல காவ்யா. நீ குழந்தைய பாரு. கதிர், நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல, கோச்சுக்க மாட்டீங்கல்ல? சொல்லு காவ்யா. எனக்கு ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்துச்சுன்னுலாம் தெளிவா தெரியல. ஆனா என் மனசுக்கு நல்லா தெரியும், இவன் நம்ம குழந்தைதான். அது என்னால நிரூபிக்க முடியலையே தவிர அது பொய்யெல்லாம் இல்ல. உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் ஃபீல் இருக்கா? எனக்கு தெரியல காவ்யா. ஆனா என்னால இந்த குழந்தையும் வெறுக்க முடியல. இவன் நம்ம குழந்தைங்க, நம்ம ரத்தம். ஆமாடி, அது ஏன் ரத்தம் தான். அதனாலதான் நானே அதை எடுக்க போறேன். சரி காவ்யா, யார் குழந்தையா இருந்தா என்ன? நம்ம கிட்ட வந்துருச்சு, நம்ம பாத்துக்கலாம். சரி தூங்கலாமா? காலையில சீக்கிரமா கோயிலுக்கு போகணும்ல. ஆமாங்க, நான் இத பீரோல வச்சுட்டு வந்துடுறேன்.
நீ ஒரு கேட்லயும் நான் ஒரு கேட்லயும் நிப்போம்யா. வணக்கம் சார். ம். ஏன் கௌதம்? என்னடா ஆ? என்ன பார்த்துட்டு இருக்க? இல்ல கோவிலை சுத்தி ஒரே போலீஸா இருக்கு. யாராச்சும் ஹையர் ஆஃபீஸர் வராங்களா? என்ன மறந்து போச்சா? அங்க பாரு, ஹையர் அஃபீஷியல்ஸ் வராங்க. குட் மார்னிங் மேடம். ம் எல்லாம் கரெக்டாக தானே போயிட்டு இருக்கு? கரெக்டா போயிட்டு இருக்கு மேடம். ஓகே. அக்கா நீ குழந்தைய வேணா என்கிட்ட கூட, நான் வச்சுக்கிறேன். கூட இல்ல இந்திரா வேண்டாம். கை மாறினா அழுதுகிட்டே இருப்பான். பூஜை முடியற வரைக்கும் என்கிட்டே இருக்கட்டும். சரி. இந்திரா, அம்மா எங்க? பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. ஆமாங்க, நாங்க கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். நீங்களும் வேற இப்ப ஊர்ல இல்ல, என்னன்னு தெரியல, திடீர்னு ராகினிக்கு வேற உடம்பு சரியில்லைங்க. நீங்க 2 பேரும் இல்லாம எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கோயிலுக்கு வந்து சரி சீக்கிரம் phone பேசிட்டே வந்துருங்க. இருக்காங்க சரிங்க பாத்தியா? சரிங்க. நான் இப்பதான் கோயிலுக்கு வந்திருக்கேங்க. சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் பேசுறேங்க. சரிங்க. சரி. என்னம்மா, ம் அப்பாக்கு அட்டெண்டன்ஸ் போட்டிங்களா? டேய் போடா, உனக்கு எப்பவுமே கிண்டல் தான். எனக்கு அவர் இல்லாம கை உடைஞ்ச மாதிரி இருக்கு. அம்மா, அப்பா மீட்டிங் தாம்மா போயிருக்காரு, வந்துருவாரு. நீங்க சந்தோஷமா இருங்க, சரியா? சமத்து. நமஸ்காரம். வணக்கம், வாங்க வாங்க. வணக்கம் சாமி. ஆரம்பசாமி சொல்லியிருக்காரு நீங்க வருவீங்கன்னு. உள்ள வாங்க, பூஜை ஆரம்பிக்கும். எல்லாம் ஆரம்பிச்சிடலாம். ரெடியா இருக்கு. நாங்க வாங்க போலாம். வாங்க எல்லாரும் வாங்க. வா. ரவிச்சந்திரன் சார், எல்லாரும் கவனமா இருக்கணும். கௌதம் ஆ? ஒரு நிமிஷம் வாய. ம், என்னாச்சு? வா கௌதம். என்ன இந்திரா? ஒரு நிமிஷம் என் கூட வாய. என்ன இந்திரா, நம்ம போய் பூஜையில உட்காரணும். இல்ல, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வாய. வா. ரோஷி, நம்ம நினைச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்று. அந்த இந்திரா வேற எப்படி ஸ்மெல் பண்ணான்னு தெரியல. சுத்தி ஒரே போலீஸா நிக்கிறாங்க. நம்ம வேணும்னா பிளானை கேன்சல் பண்ணிடலாமா? இந்த ரோஷினி இருக்கும்போது பிளானை கேன்சல் பண்றதா? நெவர். நம்ம பிளான் பண்ணது பெர்ஃபெக்ட்டா நடக்கும். அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.